ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி கேஎஃப்சி சிக்கன் வீட்டில் எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. சிக்கனுக்கு நம்ம சில்லி போடுவோம் இல்லைங்களா, அதே மாதிரியே நீங்கள் சில்லி போடுறதுக்கு என்ன மசாலா யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மசாலாவே எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி சன்ஃபுட்ஸ் மசாலா தான் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி சேர்த்திக்கிங்க. சன்ஃபுட்ஸ் மசாலா சேர்த்து நல்லா இப்படி நான் தண்ணி எதுவும் சேர்க்காமல் இப்படி நல்லா பெரட்டி விட்டுருக்கேன். நீங்கள் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்திங்க அப்படின்னா சிக்கன்லேருந்து மசாலா ஒட்டாது. நல்லா ட்ரையாக இப்படி பெரட்டிக்கிங்க. நல்லா இப்படி பெரட்டி விட்டுட்டு இதுக்கு மேலே நம்ம ஒரு கோட்டிங் கொடுப்போம். அந்த கோட்டிங்க்கு தேவையான மசாலாலாம் எடுத்துக்கலாம் வாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு தேவையான அளவுக்கு எடுத்திருக்கேன். இது கூட உப்பு மிளகாத்தூள் இது மூணையும் சேர்த்து நல்லா இப்படி ட்ரையாக பிசைஞ்சிக்கிங்க. இந்த மசாலா எல்லாமே அந்த கார்ன்ஃப்ளவரில் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா பெரட்டி விட்டுக்குங்க. இது கூட மசாலா போட்டு எடுத்து சிக்கனை நல்லா அப்படி 2 பக்கமும் பெரட்டி எடுத்து தண்ணியில் இப்படி டிப் பண்ணி எடுத்துக்குங்க. இதே மாதிரி ஒரு 3 டைம் மாற்றி மாற்றி டிப் பண்ணி எடுத்துட்டு எண்ணெயில் நல்லா போட்டு நல்லா ஒரு 10 to 15 நிமிஷம் சிம்மிலே வச்சு பொரித்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய கேஎஃப்சி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி சிக்கன் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பிராய்லர் சிக்கன் எடுத்திருந்தீங்க அப்படின்னா 10 நிமிஷத்துக்குள்ளாரையே நல்லா வெந்து வந்துடும். நாட்டுக்கோழி எடுத்திங்கன்னா ஒரு 15 நிமிஷம் ஆகும். நல்லா சிம்மிலே வேக வச்சு எடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நம்ம சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா சோள மாவு, அந்த கோட்டிங் சீக்கிரமாக கருகி ஒரு மாதிரி தீஞ்சு போன மாதிரி ஆயிரும். முடிஞ்ச அளவுக்கு இது சிம்மிலே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம கேஎஃப்சியில் வாங்கி சாப்பிட்ற மாதிரியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் முதல் முறையாக நம்மளோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்குங்க. நம்மளோட சேனலில் நிறைய சமையல் வீடியோஸ், காமெடி ஷார்ட்ஸ் வீடியோஸ் எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணிட்டு வரோம். தேங்க்யூ.